கரெக்ட். ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் அக்கௌண்டபிலிட்டியை வச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை சொன்னீங்கன்னா அப்படின்னா, இந்த வெளிநாட்டு நாய்களை வந்து இம்போர்ட் பண்ணி நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நாய்களோட பிஹேவியரே தெரியாம மக்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அது நாய் வளர்க்குறது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஷன் மட்டுமா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஏன்னா அந்த வெளிநாட்டு ஸ்டேட்டஸ், நான் வச்சிருக்க நாயை வச்சு தான் என்ன மதிக்க போற மாதிரி அந்த நாய்களை ரோட்ல கூட்டு போறவங்க அவங்களுக்கு எவ்வளவு கௌரவம், எவ்வளவு இது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனித பிஹேவியர்லாம் பார்க்க, அந்த பிஹேவியர் தெரியாம நிறைய பேர் வளர்க்குற மாதிரி பொறுத்தளவுல அங்கேயும் சட்டம் தானே உடைக்கப்படுது. அந்த நாய்கள் எப்படி இறக்குமதி பண்ணப்படுது, எப்படி ஒரு சின்ன இருந்து 2 ஆமையை கொண்டு வந்தா பிடிச்சிடுறாங்க, அங்கிருந்து 2 பாம்பை கொண்டு வந்தா பிடிச்சிடறாங்க. இவங்களுக்கு சந்தோஷத்துக்காக கிடைக்கிற இந்த நாய்கள் மட்டும் எப்படி கிடைக்குது? காரே கிடைக்க மாட்டேங்குது. காரையாவது 2 கார் 3 கார் இம்போர்ட்டட் கார்னா பிடிச்சிடறான். இந்த நாய்கள் மட்டும் எங்க இருந்து வருது? ஏன் அதை தடுக்க முடியல? அது பெரிய மாஃபியாங்க என்ன பொறுத்தளவுல. நான் இப்படி சொன்னா அது தப்பு, ஆனா வேற என்ன சொல்றது? இது இப்படி எப்படி சொல்ல முடியும்? இதை எப்படி இந்த இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கலாம்? கூடாதுன்னு பண்றது எப்படிங்க பண்ண முடியுது இந்த நாட்டில் மட்டும் எல்லாமே? இப்போ அந்த வளர்ப்பு நாய் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குற சமயத்தில், நான் ஒரு நாய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனி மனிதன் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதோட பிஹேவியர் முத கொண்டு சைக்காலஜி முத கொண்டு தெரிஞ்சாதான் நம்ம நாய் வளர்க்க முடியும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் சொன்னது போல ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நாய் வளர்க்க போகிறது தான் அதை பிற்காலத்தில் வந்து அபாண்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க, அது தெருநாயை வந்துடுது. இப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறோம்? நிறைய வீடுகளில் நான் பார்க்குறது, குழந்தைங்க ஒரு 10 வயசு வரும்போது போர் அடிச்சு போய் அந்த குழந்தைங்க நாயக்கு ஆசைப்படும். அவங்களெல்லாம் கொண்டு போய் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் கொண்டு போய் விலங்குகளை காமிக்கணும். ஆனால் அவங்கள வீட்டில் வச்சு வளர்க்குறேன்னா, நீ நாய்க்கு கழிவை அள்ளி போடுவியான்னு கேட்கணும். அப்போ அந்த குழந்தைங்க வேணான்னு சொல்லிடும். அம்மா கழிவல்ல மாட்டேன், அப்பா கழிவல்ல மாட்டேன், நீ அள்ளி போடுவியா? ரோட்டில் கூட்டி போயெல்லாம் விடக்கூடாது. அப்படி அந்த குழந்தைங்களுக்காகத்தான் அவங்க வாங்க ஆரம்பிச்சு, அப்புறம் அவங்க அது மேலே ஒரு ஈடுபாடாகி 14 வருஷம் கழிச்சு அந்த நாய் செத்து போன அன்னைக்கு ரொம்ப குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போன மாதிரி அழுது, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்த்து, இப்படித்தான் அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் போயிட்டு இருக்கு.